பேங்கிங் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது சாப்ட்வேர் என்னும் வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதணும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷ்ல இந்த மாதிரி வேர்டு கொடுத்துட்டு இதுல இருக்கிற லெட்டர்ஸ் வச்சு எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் இல்ல வரிசைப்படுத்தலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026 ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்முடைய செல்லும் அகாடமி ஆப்ல நடக்கும். ஸோ இந்த ஆப் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு. டவுன்லோட் பண்ணாதீங்க, டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல சாப்ட்வேர் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் கேட்குறாங்க. ஸோ உயிரெழுத்துனது AEIOU. ஸோ இதெல்லாம் தான் உயிரெழுத்து. இதை மட்டும் தனியாக ஒரு பாட்டை தனியாக பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம உயிரெழுத்து மட்டும் வந்து எடுத்துடலாம். என்ன இருக்குது? OAE மொத்தம் 3 உயிரெழுத்து இருக்குது. அப்போ 3 ஃபேக்டரியல். எத்தனை உயிரெழுத்து இருக்குதோ அத்தனை ஃபேக்டரியல் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஏதாவது உயிரெழுத்து ரிப்பீட்டாக வருதுன்னு பாருங்க. எதுவுமே ரிப்பீட்டாக வரல. ஸோ அப்போ 3 ஃபேக்டரியல்னா 3 ரிப்பீட்ஸில் 1 வரைக்கும் 3 × 2 × 1 = 6. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் பாருங்க. என்னது? SFTWR மொத்தத்தில் இருக்கு 1 2 3 4 5 இருக்குது. மொத்தம் 5 இருக்குது. அப்போ 5 + 1 எப்பவுமே காமனா இந்த மாதிரி சம் வச்சுருவே காமனா 1 போட்டுக்கணும். ஏன் 1 போடுறோம்னா இந்த வவ்வல் மட்டும், அதாவது உயிரெழுத்து மட்டும் தனியாக பிரித்து ஒரு பார்ட்டாக எடுத்திருக்கோம். ஸோ அப்போ நம்ம 1 போட்டுக்கணும். அப்போ 1 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் ஏதாவது வந்த லெட்டரு ரிப்பீட்டாக வருது பாருங்க. இங்கே எதுவுமே ரிப்பீட்டாக வரல. ஸோ = என்ன வரும்? 6 ஃபேக்டோரியல் வரும். 6 ஃபேக்டோரியல்னா 6 × 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ அப்படியே பெருக்குங்க. பெருக்கணுமா 720 வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 720 இன்ட்டு ஸோ உயிரெழுத்துக்கு எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? வேல்யூ 6. ஸோ 720 × 6 அப்படியே பெருக்கணுமா 4320. ஸோ அப்போ சாப்ட்வேர் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து மொத்தமா 4320 வெவ்வேறு வரிகளில் வரிசைப்படுத்தலாம். ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஆக்ஷன் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டாக கேட்டுருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்காத ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னே ஈஸியாக அந்த மாதிரி சம் சால்வ் பண்ணிடலாம். அது ஏ என்பவர் 16,000 ரூபாய் 12% தனி வட்டியில கடன் வாங்குறாரு. பி அப்படிங்கிறவரு 12,000 ரூபாய் 18% தனி வட்டியில கடன் வாங்குறாரு. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க வாங்கின அமௌண்ட் பிளஸ் வட்டி, அதுக்கான வட்டி ரெண்டும் சேர்ந்து சமமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது ஏக்கும் பிக்கும். இப்ப ஏக்கு பாத்தீங்கன்னா அசல் 16,000, அது குறிப்பிட்ட வட்டி வரும். ரெண்டும் சேர்த்து. அதே மாதிரி பிக்கு அசல் பிளஸ் ஒரு குறிப்பிட்ட வட்டி வரும். அது ரெண்டும் சமம் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வரும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்க. இப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ என்பவர் 16,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. 12% தனி வட்டியில கடன் வாங்குறாரு. அதே மாதிரி பி 12,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. 18% தனி வட்டியில கடன் வாங்குறாரு. ஸோ எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இவங்க வாங்கின அசல் பிளஸ் வட்டி, இதுக்கான வட்டி ரெண்டும் சேர்ந்து ஈக்குவலா வரும்னு கேட்கறாங்க. இப்ப இவருக்கு 100 ரூபா வரும். எக்ஸாம்பிளுக்கு இவருக்கு ஒரு 100 ரூபா வரணும், இவருக்கும் 100 ரூபா வரணும். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஈக்குவலா வரும்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கு எடுத்துக்கோங்க. ஏக்கு எவ்வளவு அசல்? 16,000. 16,000 இன்ட்டு இங்க வட்டி 12% இன்ட்டு டைம், அது என்னன்னு தெரியாது, டைம் போட்டுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இது ரெண்டு கார்டு டிஃபரன்ஸ். அதே மாதிரி பிக்கு 12,000 இன்ட்டு 18% இன்ட்டு டைம் = இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கான டிஃபரன்ஸ். 16,000 12,000 வச்சுன்னா மீதி 4,000. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா 1% 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 16 × 12 = 1920 இன்ட்டு இங்க என்ன இருக்கு? டி இருக்கு. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இங்க பாருங்க பெருக்கல்ல பர்சன்டேஜ் இருக்குது. 1% 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ 120 × 18 2160 டி = என்ன இருக்குது? 4,000 இருக்குது. நெக்ஸ்ட் 2160 டில 1920 போச்சுன்னா மீதி 240 டி = 4,000. நெக்ஸ்ட் டி இந்த பக்கம் வச்சுட்டு 243 வந்தோமா டி = 4,000 வகுத்தல் 240 0 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 4 கேன்சல் பண்ணா 6, இங்க 100 வரும். அப்போ = 100 வகுத்தல் 600 வரும். ஸோ 100 6 கேன்சல் பண்ணோமா 16 96 மீதி 4 வகுத்தல் 6 இருக்கும். அகைன் இதை 2 கேன்சல் பண்ணா 2 வகுத்தல் 3 இருக்கும். அப்போ = 16 2 வகுத்தல் 3 இயர்ஸ்ல. அதாவது ஏக்கு வரக்கூடிய அமௌண்ட்டும் வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்தும், அதே மாதிரி பிக்கு வரக்கூடிய அமௌண்ட் வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்தும் 16 2 வகுத்தல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு சமமா வரும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்கறது ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஆல்பபெட் சீரிஸா ஏபிசிடி அதோட பிளேஸ் தெரிஞ்சா போதும் இந்த மாடல் சம் பார்த்தோன்னே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா இப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது. கொஸ்டின்ல டேஞ்சர் என்பது 10, 7, 20, 13, 11, 24 குறிக்கும் எனில் மெஷின் என்பது எதை குறிக்கும் கேட்குறாங்க. ஸோ ரீசனிங்ல இந்த மாடல் சம் கேட்டாவே ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் சீரிஸா ஏபிசிடி அதுக்கான பிளேஸ் இருக்கு. இப்போ ஏக்கான பிளேஸ் 1, அதே மாதிரி பிக்கான பிளேஸ் 2, சிக்கான பிளேஸ் 3, டிக்கான பிளேஸ் 4. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் எழுதிக்காங்க. இந்த மாதிரி எழுதிட்டாவே இந்த மாடல் சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க டேஞ்சர்ல டி பாருங்க டி இருக்குது. டிக்கான ஆல்பபெட் சீரிஸ் பிளேஸ் பாருங்க. டிக்கான பிளேஸ் பார்த்தோம்னா 4. ஸோ இங்க 10 இருக்குது. அப்ப 4 + 6 = 10. அடுத்து ஏக்கான பிளேஸ் 1, ஏக்கான பிளேஸ் பார்த்தோம்னா 1, 1 + 6 = 7. அடுத்து n இருக்குது. n-கான பிளேஸ் ஆல்பபெட் சீரிஸா 14 + 6 = 20. அந்த 20 அந்த இடத்துல போட்டுருங்க. அடுத்து ஜிக்கான பிளேஸ், ஜிக்கான பிளேஸ் பார்த்தோம்னா 7 + 6 = 13. அடுத்து என்ன இருக்குது இ இருக்குது. ஸோ இ பார்த்தோம்னா ஈக்கான பிளேஸ் பார்த்தோம்னா 5, 5 + 6 = 11. அந்த 11 அந்த இடத்துல போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஆர்கான பிளேஸ் பாருங்க. ஆர்கான பிளேஸ் 18 + 6 = 24. ஸோ அந்த 24 தான் இந்த இடத்துல போட்டுருங்க. ஸோ அப்போ ஆல்பபெட் சீரிஸ் அதோடைய பிளேஸ் அது கூட காமனாக எல்லா இடத்துலையுமே 6 6 கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணோம். ஸோ மெஷின்ல இங்க பாருங்க மெஷின்ல ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையே ஆல்பபெட் சீரிஸா இருக்கிறதுல இப்போ ஏபிசியில் சின்ன வேல்யூ எடுத்துக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏவுடைய பிளேஸ் 1 அது கூட 6 ஆட் பண்ணா 7 வரும். சரிங்களா? அப்போ ரெண்டாவது இருக்கிறது 7. ஸோ எல்லாத்துலேயும் காமனாக 7 இருக்கு. அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது சி இருக்குது. சிக்கான பிளேஸ் பார்த்தோம்னா 3, 3 + 6 = 9. ஸோ 9 பாருங்க இங்க 2 இடத்துல மட்டும் இருக்குது. அப்ப இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க இ இருக்குது. இ கடைசியா பாருங்க இ இருக்குது. ஈக்கான பிளேஸ் பாருங்க 5, 5 + 6 = 11. ஸோ அப்ப கடைசி ஈக்கான பிளேஸ் 11. அப்ப 2ல எது 11 முடியுது பாருங்க. ஆப்ஷன் டி தான் 11ல முடியுது. ஈக்கான பிளேஸ் 11. ஸோ அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்ப மெஷின் என்பது 19, 7, 9, 14, 15, 20, 11 குறிக்கும். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எதுவும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்கறத ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சா போதும் இந்த மாடல் சம் பார்த்தோன்னே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாட்களில் செய்து முடிப்பதில் அதே வேலையை ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் இந்த வேலையை செய்து முடிப்பாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டால இப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாட்களில் செய்து முடிப்பதில் அதே வேலையை ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் மற்றும் இந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் எத்தனை பேர் 1 வகுத்தல் அல்லது இந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் 3 பிளஸ் மற்றும் இந்த இடத்துல இருக்கிற பெண்கள் 1 வகுத்தல் அல்லது இந்த இடத்துல இருக்கிற பெண்கள் 4 பிளஸ் மற்றும் இந்த இடத்துல இருக்க சிறுவர்கள் எத்தனை பேர் 5 வகுத்தல் அல்லது இந்த இடத்துல இருக்க சிறுவர்கள் 12 பேர் சீக்வல் டு இந்த ஒரு நாள் எத்தனை நாள் கொடுக்குறோம் அந்த நாள் இந்த இடத்துல போடணும். நெக்ஸ்ட் 3 காமன் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா 12. ஸோ 3 இருக்கு. 3 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும் 4 டைம். ஸோ அந்த 4 மேலே பிரிக்கணும். 4 பிளஸ் இங்கே 4 இருக்கு. 4 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும் 3 டைம். ஸோ அந்த 3 மேலே பிரிக்கணும். 3 பிளஸ் இங்கே 12 இருக்கு. மேலே இருக்கிற வழி அப்படியே போட்டுருங்க. சீக்வல் டு 1. ஸோ அப்படியே ஆட் பண்ணுங்க. 4 + 3 + 5 12 வகுத்தல் 12 = 1 அப்படியே கேன்சல் ஆயிரும். = 1. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் சேர்ந்த வேலையை ஒரு நாட்களில் செய்து முடிப்பார். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின்ல இங்க ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் கொடுத்துறாங்க. இதுல வெறும் 2 பேர் கொடுத்தாலும் இப்போ ஆண்கள் மற்றும் பெண்கள் கொடுத்தாலும் இதே டெக்னிக் தான். இதே மெத்தட். ஃபர்ஸ்ட் மற்றும் இந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் வகுத்தல்ல அல்லது அந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் அதே மாதிரி மற்றும் இந்த இடத்துல பெண்கள் வகுத்தல்ல அல்லது அங்க இருக்கிற பெண்கள் சீக்வல் டு இங்க என்ன நாள் கொடுக்குறோம் அந்த நாள். சேம் கான்செப்ட் தான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 13,380 ஆகவும் 6 ஆண்டுகளில் 20,070 ஆகவும் மாறுகிறதில் அந்த தொகையை காணும்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம்கிறனால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்காக கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 13,300 கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் 13,380 ஆகவும் 6 ஆண்டுகளில் 20,070 ஆகவும் மாறுகிறதில் அந்த தொகையை காணுகிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 13,380 அதே மாதிரி இங்க 20,070. ஸோ அப்படி டைரக்டா ரெண்டுக்கும் ரேஷியோ எடுங்க. 0 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க 3ஆல கேன்சல் பண்ணா 4 12 அகைன் 4 12 அகைன் பார்த்தீங்கன்னா 1 வரும் 16 6 18 வரும். அது 18 வரும் 6 18. ஸோ அதே மாதிரி இங்க 3ஆல கேன்சல் பண்ணா 6 18 மீதி 2 இருக்கும் அகைன் 20 இருக்கும். இப்போ 6 18 மீதி 2 இருக்கும். அப்போ 9 27.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 223 கேன்சல் பண்ணலாம். 223 கேன்சல் பண்ணா 2 இங்க 3 2:3. நெக்ஸ்ட் இந்த 2:3 2/3 இன்ட்டு ஃபர்ஸ்ட் அமௌண்ட் 13,380. ஸோ அதை அப்படியே கேன்சல் பண்ணுமா, 3 கேன்சல் பண்ணுமா, 4 12 அகைன் 4 12 6 18 இங்க ஒரு 0. ஸோ 2 இன்ட்டு 4460 8,920. ஸோ அசல் பார்த்தோம்னா 8,920 ரூபா. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 15% கூட்டு வட்டியில் 2/2/5 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தொகையாக 4,205.50 பைசா கிடைக்கும் எனில் அசல் தொகையை காண வைக்கிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம்ஸ்கிருதம் எப்படி குயிக்காக சால்வ் பண்ண இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 15% கூட்டு வட்டியில் 2/2/5 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தொகையாக 4,205.55 பைசா கிடைக்குது அப்படின்னா அசல் தொகையை காண்பிக்கிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற மொத்த தொகை எடுத்துக்காங்க 4,205.55 இன்ட்டு. ஸோ இந்த காலத்தை ரெண்டா பிரிச்சுக்காங்க. இந்த மாதிரி பின்னத்தில் இருக்கிறது அது ஒரு பார்ட்டாகும். இந்த 2 வருஷம் இல்லை 3 வருஷம் 4 வருஷம் எது சொன்னாலும் சரி அது தனியாக ஒரு பார்ட்டை பிரிச்சுக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 2க்கு மட்டும் கால்குலேட் பண்ணலாம். சரி, 2 வருஷத்துக்கு மட்டும். அதுக்கு கொடுத்துருக்க வட்டி எடுத்துக்க 15%. 15% 15 வகுத்தில் எப்பவுமே சதவீதம் தான் வகுத்தில் 100 போடணும். ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணால் 3/20. ஸோ இந்த 20 நியூமரேட்டர் போட்டுவாங்க. 20 நியூமரேட்டர் போட்டுவாங்க. 2ஐயும் ஆட் பண்ணி டினாமினேட்டரில் 2 டைம், அதாவது 23. இங்கே 23 வரும். 20/23 2 டைம். ஸோ 2 வருஷம் சொன்னாலும் 2 டைம், 1 வருஷம் சொன்னாலும் 1 டைம், 3 வருஷம் சொன்னாலும் 3 டைம் இன்ட்டு. நெக்ஸ்ட் இந்த பின்னத்துக்கு இங்கே என்ன இருக்குது, 2/5 இருக்குது இன்ட்டு வட்டி எவ்வளோ 15%. ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணால் 3 இன்ட்டு 2 6%. 6% எழுதுவோம். 6/100 100 எழுதுவோம். ஸோ அப்படியே 2ஆல் கேன்சல் பண்ணால் 3/50 வரும். ஸோ இந்த 50 நியூமரேட்டரில் போட்டுவாங்க. சரிங்களா, 2ஐயும் ஆட் பண்ணி டினாமினேட்டரில். சரி, 2 50 + 3 53. எப்பவுமே அசல் கொடுக்காம வட்டி கொடுத்துட்டு காலம் கொடுத்துட்டு மொத்த தொகை கொடுத்தாங்களா இந்த மெத்தட் தான். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே 2 டிஜிட்டல் புள்ளி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெருக்கில் 2 0 இருந்துச்சுன்னா இந்த 0 கேன்சல் பண்ணிட்டு இந்த புள்ளி எடுத்துடலாம். சரிங்களா. அடுத்தது 20/23 × 23 × 53 அப்படியே அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 15 வரும். சரிங்களா, இது அப்படியே கேன்சல் பண்ணால் 15 வரும். அப்போ 15 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 2 இன்ட்டு 2 இன்ட்டு இங்கே 50. ஸோ இது அப்படியே பெருக்குங்க. அப்படியே பெருக்குன்னா 15 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 50 = 3000. ஸோ அசல் பார்த்தோம்னா 3000. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டினில் இந்த இடத்துல அசல் இங்கே 3000 கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு சேம் வட்டி சேம் காலம் மொத்த தொகை எவ்வளோ வரும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குற அசல் எடுத்துக்காங்க 3000 பெருக்கல். ஸோ இங்கே சேம் கான்செப்ட் தான். இந்த சேம் கான்செப்ட் தான் இங்கே என்ன பண்ணோம், டினாமினேட்டர்லேயே ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் போட்டோம். அது அப்படியே ஆப்போசிட்டில், அதாவது 23/20 இன்ட்டு 23/20 இன்ட்டு 53/50. சரிங்களா, அதாவது டினாமினேட்டர் என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ அப்படியே டினாமினேட்டர் போடணும். மேலே நியூமரேட்டர் 2 ஆட் பண்ணி மேலே போட்டுக்கணும். சரிங்களா, அசல் கொடுத்துட்டு கேட்டாங்களா. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 4,205.55 பைசா வரும். எந்த வெண் வரைபடம் மாமா பெற்றோர் நண்பர்களிடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறது கேட்டுருக்காங்க. இந்த சம் ப்ரீவியஸாக போலீஸ் எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. கொடுத்துருக்கிற இந்த 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் 3 சுருக்களுக்கும் பொருத்தமாக வருதுன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மாமா அது ஒரு தனி ரிலேஷன்ஷிப். அதேமாதிரி பெற்றோர் அதுவும் ஒரு தனி ரிலேஷன்ஷிப். அதேமாதிரி நண்பர்கள் அதுவும் ஒரு தனி ரிலேஷன்ஷிப். ஸோ அப்போ இதுக்கு பொருத்தமாக ஒரு வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வெண் வரைபடம் மாநிலம் நாடு நகரம் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அதாவது எந்த வெண் வரைபடம் அரிசி பீட்ரூட் கடுகு இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறது கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் அந்த 3 சுருக்களுக்கும் பொருத்தமாக வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அரிசி. நெக்ஸ்ட் பீட்ரூட் அப்படிங்கிறது காய்கறி. நெக்ஸ்ட் கடுகு. மூணுமே பாருங்க வித்தியாசமா இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு பொருத்தமா ஒரு வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வெண் வரைபடம் எலி பறவை குருவி இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிப்பிட்டுருக்காங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பசுவை 20% லாபத்தில் 2,400 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அந்த பசுவோடைய அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் என்ன கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் ஒரு பேசிக்காக ஒரு கொஸ்டின் கேட்கணும், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்க எப்படி குயிக்காக சால்வ் பண்ண போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு பசுவை 20% லாபத்துக்கு ரூ. 2,400 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அந்த பசுவோடைய அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் என்ன கேட்குறாங்க. பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட்
அந்த விற்ற விலையோட 2400 இன்ட்டு எப்பவுமே பர்சன்டேஜில் பேசிக்காக 100% வச்சுக்கோங்க. ஸோ உங்க லாபத்துக்கு விற்கிறாங்கன்னா இது கூட கூட்டிக்காங்க, சரிங்களா? ஒருவேளை நஷ்டத்துக்கு விற்கிறாங்கன்னா இந்த 100 கூட மைனஸ் பண்ணிக்காங்க. ஸோ அப்போ இங்கே லாபம் 20% லாபம், இப்போ 100% ப்ளஸ் 20% ஆட் பண்ணால் 120%. ஸோ இந்த 120% எப்படி எழுதுவோம்? 120 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவேர்ஸில் 100 வகுத்தல் 120, 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் 2, இங்கே ஒரு 3 0 இருக்குது. அப்போ அந்த பசுவோடைய அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 2000 ரூபாய். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை நஷ்டத்துக்கு விற்றுனாலும் இது சேம் கான்செப்ட் தான். இந்த விலையை போட்டு பர்சன்டேஜ் கூட இங்கே நஷ்டத்துக்குன்னு மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிட்டு அந்த பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டு அப்படியே ரிவேர்ஸில் எழுதுனோமா ஆன்சர் வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒருவர் தன்னுடைய பொருளை 10% லாபத்துக்கு ரூ 3300 விற்கிறாருன்னா அந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை கேட்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டுருக்காங்க. அதாவது ஏ என்பவர் பிஐ விட 2 மடங்கு திறமையானவர். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 15 நாட்கள் செய்து முடிப்பார்கள். பி மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாருன்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாடல் சம் கேட்டால இப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஏ என்பவர் பிஐ விட 2 மடங்கு திறமையானவர் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பி ஒரு வேலை செஞ்சா ஏ 2 வேலை செய்வார். அது ஏ என்பவர் பிஐ விட 2 மடங்கு திறமையானவர். நெக்ஸ்ட் ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்கன்னா அந்த வேலையை பி மட்டும் தனியாக செஞ்சா எத்தனை நாளில் செஞ்சு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா டைரக்டா இந்த 2 ஆட் பண்ணிக்கணும். அதாவது எஃபிஷியன்சி எப்பயும் ஆட் பண்ணிக்கணும். 2 + 1 3. ஸோ 3 இன்ட்டு இங்கே எத்தனை நாள் 15 வகுத்தல் யாரை கொஸ்டின்ல கேட்குறாங்களோ அவங்களுடைய வேல்யூ கீழே. ஸோ யார் கேட்குறாங்க? பிக்கான ரேஷியோ போடுங்க 1. ஸோ 1. ஒருவேளை ஏக்கான ரேஷியோ போட்டாங்கன்னா ஏக்கான ரேஷியோ கீழே போடணும். நெக்ஸ்ட் 3 × 15 45. ஸோ இப்போ பி மட்டும் தனியாக செஞ்ச அந்த வேலையை 45 நாள் செஞ்சு கொடுப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏ என்பவர் பிஐ விட 4 மடங்கு திறமையானவர். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலை 24 நாட்கள் செய்து முடிப்பார்கள். ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்மும் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல ஒருவரின் வருமானம் முதலில் 10% உயர்த்தப்பட்டு பின்பு 10% குறைக்கப்பட்டால் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சேம் பர்சன்டேஜ் அதிகரிச்சு சேம் பர்சன்டேஜ் குறைச்சாலும் சரி, இல்லை சேம் பர்சன்டேஜ் குறைச்சி சேம் பர்சன்டேஜ் அதிகரிச்சாலும் சரி, ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா குறைவு தான், அதாவது டிக்ரீஸ் தான். ஸோ பர்சன்டேஜில் இந்த மாதிரி சேம் பர்சன்டேஜ் கொடுத்தாங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது x² / 100. எக்ஸ் அப்படிங்கிறது 10. அப்போ 10 × 10 வகுத்தல் 100. 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ = 1. ஸோ அப்போ 1% பார்த்தோம்னா குறைவு, 1% குறைவு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவருடைய மொத்த சம்பளத்தில் 1% குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒருவரின் வருமானம் முதலில் 20% உயர்த்தப்பட்டு பின்பு 20% குறைக்கப்பட்டால் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அதாவது 1/x = 1/y = 1/z = 2:3:5 எனில் x:y:z = என்ன கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் சம் கேட்டால இப்படி குயிக்காக சால்வ் பண்ண போகலாம். 1/x = 1/y = 1/z = 2:3:5 எனில் x:y:z = என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிற 3 வேல்யூக்கு எல்சிஎம் எடுங்க. ஸோ என்ன இருக்குது 2 3 நெக்ஸ்ட் 5 இருக்குது. ஸோ இதில் ஏதாவது காமனாக கேன்சல் வரும், ஏதாவது இருக்குது அப்புறம் எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ இது மாதிரி கேன்சல் ஆகலாம், அப்படியே பெருக்கியாங்க. பெருக்குனா அதோடைய எல்சிஎம் சரிங்களா. 2 × 3 6, 6 × 5 30. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 30. நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்குது. 2 எத்தனை டைம் இருக்குன்னா 30 வரும், 15 டைம். நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்குது. 3 எத்தனை டைம் வரும் 30 வரும், 10 டைம். நெக்ஸ்ட் இங்கே 5 இருக்குது. 5 எத்தனை டைம் வரும் 30 வரும், 6 டைம். ஸோ அப்போ x:y:z = 15:10:6. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 1/a = 1/b = 1/c = 1:3:2 எனில் a:b:c = என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சர் கமெண்ட் போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, வித்தின் 10 செகண்ட்ஸ்ல பார்த்தோன்னே ஈஸியா அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது பீட்டர் அப்படிங்கிறவரு ஒரு தேர்வுல 30% மார்க் வாங்குறாரு. ஆனா பாஸ் மார்க்கை விட 10 மார்க் கம்மியா வாங்குறாரு. பால் அப்படிங்கிறவரு 40% வாங்குறாரு. ஆனா பாஸ் மார்க்கோட 15 மார்க் கூடுதலா வாங்குறாருன்னா அந்த தேர்வுடைய தேர்ச்சி மதிப்பெண் என்ன கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம்னால எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். அது மட்டும் இல்லாம இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ அந்த மாடல் சம் கேட்டாலும் சரி எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். ஸோ கொஸ்டின்ல பீட்டர் அப்படிங்கிறவரு ஒரு தேர்வுல 30% மார்க் வாங்குறாரு. ஆனா பாஸ் மார்க்கோட 10 மார்க் கம்மியா வாங்கியிருக்காரு. 10 மார்க் சேர்த்து வாங்கி தான் பாஸ் பண்ணியிருப்பாரு.
பால் அப்படிங்கிறவரு அதே தேர்வு தான். பால் அப்படிங்கிறவர் 40% மார்க் வர்றாரு. ஆனா பாஸ் மார்க்கோட 15 மார்க் கூடுதலா வாங்குறாரு அப்படின்னா அந்த தேர்வுடைய தேர்ச்சி மதிப்பெண் கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 2 மார்க்கையும் ஆட் பண்ணிக்காங்க. 10 + 15 25. எப்பவுமே மார்க் 2 ஆட் பண்ணிக்கணும். 10 + 15 25 பெருக்கல் இந்த பெர்சன்டேஜ்க்கான டிஃபரன்ஸ். இந்த பெர்சன்டேஜ்க்கான டிஃபரன்ஸ் 40ல 30% போச்சுன்னா மீதி எத்தனை சதவீதம்? 10%. 10% எப்படி வரும்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவேர்ஸ்ல 100 வகுத்தல் 10. 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 25 × 10 250. ஸோ அந்த தேர்வுடைய டோட்டல் மதிப்பெண் மொத்த மதிப்பெண் கேட்பாங்க. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் கேட்பாங்க. அப்படி கேட்கறப்ப இந்த வேல்யூ நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இங்க என்ன கேட்கறாங்க? தேர்ச்சி மதிப்பெண் கேட்கறாங்க. ஸோ தேர்ச்சி மதிப்பெண் கண்டுபிடிக்க இந்த ரெண்டுல, அதாவது பீட்டர் இல்ல பால்ல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு பீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 250. 250 இன்ட்டு இதுல 30% வாங்குறாரு. அப்ப 30% அப்படிங்கிறது 30 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 0 0 2 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 3 × 25 75. ஸோ அவர் 75 மார்க் வாங்கியிருக்காரு. எவ்வளவு மார்க் கம்மியா இருக்காரு? 10 மார்க். அப்ப 75 + 10 = 85. ஸோ 85 மார்க் வாங்கியிருந்தாருன்னா அவர் பாஸ் பண்ணியிருப்பாரு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே வேல்யூ நம்ம இந்த பால்லையும் சப்ஸ்டிட் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ எப்படின்னா மொத்த மதிப்பெண் எத்தனை? 250 இன்ட்டு 40% அப்படிங்கிறது 40 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 00 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். 25 × 4 = 100 மார்க். ஸோ பால் வாங்கின டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 100 மார்க். ஆனா அவரு 15 மார்க் கூடுதலா வாங்கியிருக்காரு. அப்ப 15 மைனஸ் பண்ணுமா 85. ஸோ சேம் ஆன்சர் தான் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை சப்ஜெக்ட் பண்ணிக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு தேர்வுல ரவி அப்படிங்கிற 30% மதிப்பெண் வராரு. ஆனா பாஸ் மார்க்கோட 30 மார்க் கம்மியா வராரு. ராம் பார்த்தோம்னா 50% மார்க் வராரு. பாஸ் மார்க்கோட 30 மார்க் கூடுதலா வராரு அப்படின்னா தேர்வோட தேர்ச்சி மதிப்பெண் கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் சால்வ் பண்ணவே இந்த மெத்தட்ல எப்படி சொல்லுங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது 2a = 3b = 4c எனில் a:b:c என்ன கேக்குறாங்க. சோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் சம் கேக்குறாங்க. எப்படி குயிக்கா சால்வ் பண்றது பார்க்கலாம். क्वेश्चनல 2a = 3b = 4c எனில் a:b:c என்ன வரும் கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைனா 1/a 1/b 1/c 2:3:4 எனில் a:b:c என்ன கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ல எப்படி கேட்டாலும் சரி ரெண்டுமே ஈக்குவல் தான். இந்த மாடல் சம் கேட்டாலும் மொத்தமா நம்ம ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் மெத்தட் இல்லைன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவை என்னது? a:b:c. ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கான வேல்யூ கண்டுபிடிக்க இங்க ஏ கிட்ட இருக்க வேல்யூ விட்டு பி கிட்ட இருக்க வேல்யூ சி கிட்ட இருக்க வேல்யூ பெருக்கணும். என்ன இருக்குது? 3 × 4. பிக்கான வேல்யூ கண்டுபிடிக்க பி கிட்ட இருக்க வேல்யூ விட்டு ஏ கிட்ட இருக்க வேல்யூ சி கிட்ட இருக்க வேல்யூ பெருக்கணும். அப்ப 2 × 4. சிக்கான வேல்யூ கண்டுபிடிக்க சி கிட்ட இருக்க வேல்யூ விட்டு ஏ கிட்ட இருக்க வேல்யூ பி கிட்ட இருக்க வேல்யூ பெருக்கணும். அப்ப இங்க என்ன இருக்கு? 2 × 3. சோ இதுல ஏதாவது கேன்சல் பண்ண வைக்குதுன்னு பாருங்க. 2ஆல கேன்சல் பண்ணலாம். 2 இந்த 2 போயிடும், இந்த 2 போயிடும். நெக்ஸ்ட் 3 × 2 6, இங்க 4, இங்க 3. சோ அப்ப a:b:c 6:4:3. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. இல்லைன்னா இந்த என்ன கொடுத்துருவாங்க? 2 அடுத்தது 3 அடுத்தது 4. இதுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 1 3 2. இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ண முடியாது இல்ல. அப்ப பெருக்குனா 1 × 2 2, 2 × 3 6, 6 × 2 12. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 12. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கிட்ட என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 எத்தனை டைம் பண்ணா 12 வரும்? 6 டைம். ஸோ அப்போ 6 6 பி கிட்ட 3 இருக்குது. 3 எத்தனை டைம் பண்ணா 12 வரும்? 4 டைம். 4 சி கிட்ட 4 இருக்குது. 4 எத்தனை டைம் பண்ணா 12 வரும்? 3. ஸோ 6:4:3 சேம் ஆன்சர் வருது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. 4a = 6b = 9c எனில் a:b:c என்ன கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த क्वेश्चन ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது 7000 ரூபாய் அமௌண்ட் இருக்குது. அதை ஏபிசி 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏ மற்றும் பிக்கு 2:3 ரேஷியோலையும் பி மற்றும் சிக்கு 4:5 ரேஷியோலையும் பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா அதுல பி உடைய பங்கு தொகை எவ்வளவு கேக்குறாங்க. சோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்க. எப்படி குயிக்கா சால்வ் பண்றது பார்க்கலாம். क्वेश्चनல மொத்தமா 7000 ரூபாய் அமௌண்ட் இருக்கு. அதை ஏ பி சி 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏ மற்றும் பிக்கு 2:3 ரேஷியோலையும் பி மற்றும் சிக்கு 4:5 ரேஷியோலையும் பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா பி இன் பங்கு தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. சோ இங்க பாருங்க a:b இருக்குது, இங்க b:c இருக்கு. சோ நமக்கு a:b:c ரேஷியோ எடுத்தோமா தான் நமக்கு b க்கு எவ்வளவு போகும் கண்டுபிடிக்க முடியும். சோ a:b என்ன கொடுத்துருக்காங்க? 2:3 2:3 b:c
4:5. நெக்ஸ்ட் பாருங்க இந்த பிளேஸ் எம்டியா இருக்குது 3 மூவ் பண்ணி அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளேஸ் எம்டியா இருக்குது 4 மூவ் பண்ணி இங்க ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே பெருக்குங்க. 2 × 4 8, 3 × 4 12, 3 × 5 15. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை இந்த டோட்டல் அமௌண்ட்டை 8:12:15 ரேஷியோவில் பிரிச்சுமா யாருக்கு எவ்வளோ போகணும்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ பாருங்க நமக்கு தேவை பியோடைய அமௌண்ட் மட்டும் தான். அப்போ பியோடைய ரேஷியோ பாருங்க 12. 12 வகுத்தல் எப்பவுமே இந்த மூணு ரேஷியோவை ஆட் பண்ணி வகுத்துல போடணும். அப்போ 8 + 12 20, 20 + 15 35, 35 பெருக்கல் டோட்டல் அமௌண்ட் 7000 ரூபாய். ஸோ 35 இங்கே கேன்சல் பண்ண 2 200 வரும். 12 × 200 2400. பியின் பங்கு தொகை எவ்வளோனா 2400. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை ஏக்கு கேட்டாங்களா, ஏக்கோட ரேஷியோ பாருங்க 8, 8 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ 35 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 7000. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுமா 200, 2 × 200 8 × 200 1600. ஸோ இது பார்த்தோம்னா ஏக்கான அமௌண்ட். ஸோ இதே மாதிரி சிக்கான அமௌண்ட் என்ன வரும் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 3 எண்களின் விகிதம் 3:4:5 மற்றும் அவற்றின் எல்சிஎம் 2400 எனில் அவற்றின் HCF 12 கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்த ரேஷியோவில் 3, 4, 5 இதுக்கு மட்டும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் பாருங்க இதில் காமனாக ஏதாவது கேன்சல் ஆகும் எது இல்லை. அப்போ டேரெக்டாக பெருக்கலாம். 3 × 4 12, 12 × 5 60. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 60. அப்படியே இந்த 2400 வகுத்தல் 60 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். கேன்சல் பண்ணால் 4 0 40. ஸோ இதோட HCF பார்த்தோம்னா 40. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க 3 எண்களின் விகிதம் 2:1:3 மற்றும் அவற்றின் எல்சிஎம் 180 எனில் HCF 12 இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.